கோர்ட் ஸ்டேட் விசஸ் ஏ நோபடி. இந்த படம் ரிலீஸ் ஆனது உங்கள எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்துருக்கிறீங்க? ஆக்சுவலாக இந்த படம் தெலுங்குல எடுக்கப்பட்ட ஒரு படம். பட் தமிழ் டப்லையும் அவைலபிளாக இருக்குது. சூர்யா மணிகண்டன் நடித்த ஜெய் பீம் அப்படிங்கிற ஒரு படம் நம்ம எல்லார் மனசுலையும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. அந்த படத்துக்கு அடுத்தபடியாக அந்த தாக்கத்தை ஏற்படுத்தினது இந்த படம் தான். இந்த படத்தை பற்றின சுவாரஸ்யமான விஷயங்களை பார்க்கறதுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. இது விருந்தினர் மூவிஸ் ரிவ்யூ சீரீஸ் 1 கோர்ட் ஸ்டேட் விசஸ் ஏ நோபடி. இந்த படத்தோட மெயின் தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி போக்சோ ஆக்ட். போக்சோ அப்படின்னா இப்பெல்லாம் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று தான். ரீசன்ட் பீரியட்ஸில் போக்சோ அப்படிங்கிற வார்த்தையை நியூஸ் சேனல்ஸில் நம்ம தொடர்ந்து கேட்டுகிட்டே வரோம். ஸோ அதை பற்றி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பலை. ஸோ இந்த படத்துலையும் போக்சோ அப்படிங்கிற ஆக்டை பேஸ் பண்ணி தான் ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே பண்ணியிருக்கிறாங்க. ஒரு டீனேஜ் பையன், ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணு, 2 பேரும் லவ் பண்ணுறாங்க. பொண்ணு வீட்டில் வெல் செட்டில்டு ஃபேமிலி. பட் அந்த பொண்ணுக்கு அப்பா இல்லை. ஸோ கூட்டு குடும்பமாக வாழ்கிறாங்க. அந்த பொண்ணோட மாமாவுக்கு ப்ரெஸ்டீஜ் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். பிகாஸ் இந்த படத்துலையும் அவங்கள ஒரு ஹையர் கம்யூனிட்டியாக தான் போர்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. பையன் வாட்ச்மேனோட பையன். ஸோ ரொம்பவே டவுனில் இருக்கிற ஒரு ஃபேமிலி. அந்த பொண்ணும் பையனும் லவ் பண்ணுறது பொண்ணோட மாமாவுக்கு தெரிய வருது. அதுக்காக மைனர் பொண்ணுகிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணுறான் அப்படின்னு ஒரு பொய்யான கம்ப்ளைண்ட்டை அந்த பையன் மேலே ஃபைல் பண்ணுறாங்க. பையனுக்கு அகெயின்ஸ்டா எல்லா சாட்சிகளும் ஸ்ட்ராங் ஆகுது. அதனால அவன் ஜெயிலுக்கு போறது உறுதியாகுது. ஜட்மெண்ட் டேட்டுக்கு 2 நாளுக்கு முன்னாடி பையனோட அண்ணன் ஒரு மிகப்பெரிய லாயரை போய் மீட் பண்றாரு. பட் விஷயம் தெரிஞ்ச அந்த லாயர் இந்த கேஸை எடுக்க மறுக்கிறாரு. ஆனா பையன் சைட்ல உள்ள நீதியை வெளியில கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த பெரிய லாயரோட ஜூனியர் லாயர் தான் கேஸா இதை எடுத்து வாதாட போறேன் அப்படின்னு இந்த கேஸை கையில எடுக்கிறாரு. அதுக்கு அடுத்தபடியா ஜட்மெண்ட் டேட் தள்ளி போகுது. அட் சேம் டைம் பொண்ணோட சைட்ல உள்ள எவிடன்ஸ் எல்லாமே வீக் ஆகிட்டே போகுது. இதை தெரிஞ்ச அந்த பொண்ணோட மாமா இந்த பையனை எப்படியாச்சும் ஜெயிலுக்குள்ள தள்ளியே ஆகணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு மிகப்பெரிய பொய்யான கேஸை அந்த பையன் மேல மறுபடியும் ஃபைல் பண்றாங்க. அதுதான் போக்சோ ஆக்ட். அந்த ஜூனியர் லாயர் இந்த கேஸை எல்லாத்தையுமே உடைச்சி அந்த பையனை நிரபராதி அப்படின்னு வெளியில கொண்டு வந்தது தான் இந்த படத்தோட முழு கதை.